நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அஜித் சார் நடிப்புல வந்த பில்லா படம் தான். இந்த படம் 2007ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் விஷ்ணுவர்தன் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல நம்மளோட அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களும், நயன்தாராவும் ஹீரோயினா இருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரவுடியா இருப்பாரு. அதாவது பெரிய தாதாவா இருப்பாரு மலேசியால. பில்லா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அஜித் சார். அவர பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது. பிரபு சார் வந்துட்டு அவங்களுடைய லைஃப், அவங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு, அவர் போயிட்டு மலேசியால போய் இவங்கள எப்படியாவது புடிச்சாகணும் அப்படின்னு போயிட்டு நெறைய வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு பில்லா வந்து இறந்து போயிருவாரு. அப்ப என்ன பண்ணிருவாருன்னா, யாருக்குமே தெரியாம அவர அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு, அவர் கூட வேலை செய்ற அந்த அதிகாரிகளுக்கு கூட தெரியாம, இவர் வந்துட்டு அத வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, சீக்ரெட்டா கடைபிடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு இவர் இறந்தத. என்ன பண்ணிருவாருன்னா, அவங்க டீம்ல உள்ளவங்கலாம் என்னென்ன வேலைலாம் பார்க்குறாங்க, அ எ எத்தன இடத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாரி ரவுடி தொழில் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, இவர் வில்லன் மாதிரியே ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய வேலு அப்படின்ற ஒருத்தர வந்து பார்ப்பாரு. ஹோட்டல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு குழந்தைய ஒண்ணு தத்தெடுத்து வளர்த்துட்டு வருவாரு, ஒரு பையன. அந்த பையன் பேர் வந்து கரண். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இவர் போயிட்டு, "அவனுக்கு நான் படிக்கிறதுக்கு எல்லா உதவியுமே நான் பண்றேன். நான் சொல்றத மட்டும் நீ செய்" அப்படின்னு சொல்லிட்டு, பில்லா மாதிரி எப்படிலாம் நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி துப்பாக்கி பிடிக்கணும், எல்லா வேலையும் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துட்டே வருவாரு. அதோட அந்த டீம்லயும் அவர் போய் சேர்ந்துருவாரு. இதுல பார்த்தீங்கன்னா, இவர கொல்றதுக்காக நயன்தாரா வந்துட்டு நெறைய வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட கூட பிறந்த அண்ணன வந்துட்டு, இவர் பில்லா வந்து கொன்னுட்டாரு. அதனால வந்து கொல்ல போறேன்ற மாரி இவங்க சொல்லவும், அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னாலும் அவங்க நம்புறதா இல்ல. பில்லா நான் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிருவாருன்னா, பிரபு சாரையே கூட்டிட்டு வந்துட்டு, இந்த மாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நயன்தாரா வந்து நம்புவாங்க. ஓகே இவர் வந்து பில்லா இல்ல அப்படின்ற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த பில்லாவுக்கு வந்துட்டு சிஜே அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இவருடைய நடவடிக்கைகள கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுதே! அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்தில ஜெகதீஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவருக்குமே இவர் மேல கொஞ்சம் டவுட் வரும். அ இவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ஒரு பென் டிரைவ்ல போட்டு பிரபு சார் கிட்ட குடுத்துருவாரு. இந்த அஜித் சார் வந்து குடுத்துருவாரு. அப்ப அத வந்துட்டு யார்கிட்டயோ குடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு அது யாருன்ற விஷயம் வந்து அஜித் சாருக்கு வந்து தெரியாது. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி ஒண்ணு நடத்துவாங்க. அப்ப பிரபு சார் கிட்டயும் சொல்லி வர சொல்லியிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நடக்குற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணதுல பிரபு சார் வந்து இறந்து போயிருவாரு. இவர் வந்து பில்லா இல்ல அப்படின்ற விஷயம் பிரபு சாருக்கு மட்டும் தான் தெரியும். இல்லைன்னா அந்த பென் டிரைவ் வச்சு தான் இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படின்ற மாரி சூழ்நிலையில பென் டிரைவும் எங்க இருக்குன்னு தெரியாது. பிரபு சாரும் இறந்து போயிட்டாரு. அப்போ இவரு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது, வேற ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பென் டிரைவ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த ரவுடி கும்பல்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிருவாங்கன்னா, நயன்தாராவையும், அந்த கரண் அப்படின்ற ஒரு பையனையும் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு, "நீ அந்த பென் டிரைவ குடுத்தா மட்டும் தான் இவங்கள விடுவோம்" அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு இடத்துல கடத்தி வச்சு கட்டி போட்டுருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கும் அந்த ஜெகதீஷ் அப்படின்றவருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையில என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அவரு ஜெகதீஷ் வந்துட்டு 2 பேரும் பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா, "இந்த இருக்கான் பில்லா அவன வந்து ஷூட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி இவரு சொல்லும்போது, இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஜெகதீஷ் அவர வந்து ஷூட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா இவர் பில்லான்ற விஷயம் அந்த பென் டிரைவும் கிடைச்சிரும். கிடைச்சோனே இவர் பில்லா இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, நயன்தாராவையும், கரணையும் கூட்டிட்டு போற மாரி இந்த படத்துல நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க.